இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். டு மை நாலேஜ், என் அறிவுக்கு எட்டியவரை, எனக்கு தெரிந்தவரை, எனக்கு தெரிந்தவர்களோ என்னுடைய உறவினர்களோ ஐபி கொடுத்தது கிடையாது. ஆனால் எனது பெற்றோர்கள் எனக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்தார்கள், எனக்கு விலாசம் கொடுத்தார்கள், இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ். ஒரு 10 நிமிடத்திற்கு இந்த ஐபி அட்ரஸை நான் மறந்து விடுகிறேன். என்ன ஐபி அட்ரஸ்? பாலுங்கிற ஐபி அட்ரஸ். அதை நான் மறந்துடுறேன். எல்லோரும் நீங்கள் மறந்துடுங்க, பாலுங்கிறத மறந்துடுங்க. அதான் செய்கிறோங்கிறீங்களா? மறந்துடுங்க. இப்போ என்னென்னா, இந்த இசி கமிட்டியில் தீமேட்டிக் அட்ரஸ், இதை ஒரு சட்ட விளக்கங்கள் சொல்கிறதுக்கு சட்ட வல்லுநர்கள்லாம் இருக்காங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க. எனக்கு ஒரு போலீஸ் அந்த பதவியில் இருந்து சைபர் கிரைமில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தீமேட்டிக் அட்ரஸ் கருப்பொருள் சொல்லணுன்ட்டாங்க. இதே கவலையாக நான் அதே நினச்சிக்கிட்டு இருந்தேன். கனவுல 2 பேர் வந்தாங்க. கணினி, நீ கனவுல வந்தாங்கன்னா வேற நம்ம என்ன நினைக்கிறோமோ தானே கனவுல வரும். கணினியும் இணையமும் இணைந்து வந்தாங்க. என்ன சொன்னாங்க, மனிதர்களால் நாங்கள் படைக்கப்பட்டோம், மனிதர்களுக்காக உழைக்கிறோம், உலகத்தையே ஒன்றா இணைச்சிட்டோம். தகவலை செலவு இல்லாமல், நேரமும் செலவு இல்லாமல் எவ்வளவு செய்யலாமோ அவ்வளவு செஞ்சிட்டோம். ஆனால் எல்லோரும் நல்லவர்கள் நினச்சி நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஆனால் சில பேர் எங்களை பயன்படுத்தி தவறான காரியங்கள் செய்யறதுனால எங்களை கண்டாலே, ஃபோன் வந்தாலே எடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை கண்டாலே அஞ்சுறாங்க. அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தோம். இதுக்கு தவறு செய்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு என்ன? இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுனாக்க, நான் இப்போ கம்ப்யூட்டர் பால மறந்துருக்கேன், கம்ப்யூட்டர் பார்க்குதுன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செவ்வனே கான்சன்ட்ரேஷன் பண்ணி இப்போ அப்படியே பார்வை ரெக்கார்டும் பண்ணுவேன். சம்பவத்தை பார்ப்பேன், சம்பவத்தை இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஆனால் உங்கள் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? விட்னஸ் பண்ணுறதில்ல, ஆக்சிடென்டலாக விட்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் சொல்லக்கூடாது. நான் இதுக்காக சொல்கிறேன், அது உண்மையை தான் பேசுவேன். ஆனால் அதுக்காக உருக்க வர்றதுக்காக பேசலை. நான் வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு அடித்து மல்லா கட்டி விழுந்தேன். அதாவது அந்த ரோடு இது பண்ணுறாங்கல்ல, பள்ளம் 2 இது இருந்தது, ஷூவில் போய் அது ஒன்று பண்ண அப்படியே சொல்லிட்டு என்னை தூக்கி யாரோ அடித்த மாதிரி அடித்தா ரைட் சைடு பூரா இது. அப்போ ஒருத்தர் வந்தார், நான் ஒன்றும் இல்லை நடந்து போயிடுறேன்ட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ராக்சர் ஜஸ்ட்டு. இப்போ 161 எழுதுகிறாங்களே, என்ன எழுதுகிறாங்க? போலீஸை கேள்வி கேட்டவோ அவன் என்ன கலர் சட்டை போட்டிருந்தானா அப்படியே சாட்சி சொல்லுவாங்களா? அப்போ மனிதர்கள் சாட்சியாக வர்றதுக்கே பயப்படுறாங்க. நாங்கள் கம்ப்யூட்டர் பார்த்ததை பார்த்தபடி, நான் படிக்காத அதை சிவாஜி கணேசன் மாதிரி, புரியுதா உங்களுக்கு? பார்த்ததை அதை உதட்டில் வச்சு ஒன்று வச்சு உள்ளதில் பேசல, டக்குன்னு சொல்லிவிடுவோம். அப்படிப்பட்ட நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எங்களை உள்ளே விடுறீங்களா? ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம், நாங்கள் கோர்ட்டுக்குள்ளே போக முடியாது. அப்போ யார் எடுத்துகிட்டு போனோம்? மனிதர்களாக நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். எனக்கு ஒரு சட்டத்தில், இந்திய சாட்சி சட்டத்தில் 65B வச்சாங்க. சந்தோஷம். அந்த 65B பல பேர் புரிஞ்சுக்கல. ஒரு சட்டம்னா பாமர மக்கள் புரிஞ்சுக்கணும், அட்வொகேட் மட்டும் புரிஞ்சுக்க பிரயோஜனம் இல்லை, பாமர மக்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த 65Bங்கிறது புது சட்டத்தில் இதுலேயே ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க 63. ஆனால் ஒரு 2 பேரை சேர்த்துக்கிட்டு வந்துடுது. என்னன்னாக்கா ஹேஷ் வேல்யூ எடுக்கணுன்ட்டாங்க. எது? எலக்ட்ரானிக் ரெக்கார்டுக்கு ஹேஷ் வேல்யூ. அதே போல் எக்ஸ்பர்ட்டிட்ட கையெழுத்து வாங்கணும். யார் எக்ஸ்பர்ட்டு? இப்போ நானே எக்ஸ்பர்ட்டுன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு எதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு இன்கம் இல்லை, நான் கொடுக்குறேன் 10,000 கொடு எனக்கு சர்டிஃபிகேட் கேட்டோம்னா, நீ இன்டர்நெட்டில் இழந்தது 5,000 தான். 10,000 பாலு சர்டிஃபிகேட் கேட்குறான்னா வழியை கிட்டக்க போனால் அவன் எடுத்துகிட்டு போனாலும் 5,000 தொலைஞ்சிட்டு போட்டோம். இவனுக்கு போய் பாலுக்கு ஏதாவது 10,000 கொடுப்பானே, அப்படி தானே சொல்லுவீங்க? அப்போ ஒரு மனிதன் மட்டும் சாட்சி சொல்கிறதுன்னு என்ன? ஒரு சமுதாயத்தில் எனக்கு என்ன எல்லாருமே என்னன்னாக்கா, நான் கூட சொல்கிறது, எமனோட வாகனம், எருமன் சொல்லக்கூடாதும்பாங்க, நான் சொல்லிடுறேன்.
அது போச்சுன்னு வச்சுக்க, ரோடை கிராஸ் பண்ணது என்ன செய்யும்? எந்த பக்கமும் பார்க்காது, அது உயிரை பற்றி கவலை இல்லை, அது பாட்டு போயிட்டுருக்கும். அது மாதிரி சில பேர் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர், என்ன நடந்தாலும். இப்போ இது அமெண்ட்மெண்ட் வந்தால் நான் வந்து இப்போ ஜட்ஜிகிட்ட சொல்லும்போது அதை சொன்னேன், நான் இப்போ அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலை, ஈவன் போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு. இப்போ எனக்கு எதுக்கு இதில் வேலி அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த கான்ஃபரன்ஸ் ஏற்படுத்தணும். இப்போ அதனால் நான் இன்னொன்று என்னென்னா, கம்ப்யூட்டர் வந்து யாருக்கும் பயப்படாதுன்னு சொன்னேன். விருப்பு வெறுப்பு பணத்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. ஆனால் மனிதர்கள், இப்போ நான் சித்தன் ஒரு தப்பு பண்ணாருன்னா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நண்பர் அவர் சத்தமாக என்ன ஒருத்தரா பேசி அடிக்கிறாரு, அப்போ என்ன சொல்கிறேன்? அப்படிலாம் ஒன்றும் செய்யலையப்பா, அவர் நல்லா தானே பேசினார் சித்தனை, அப்படி தான் சொல்லுவேண்ணா. ஏன்னா வேண்டியவர். இப்போ நீங்கள் ஆறுமுகம் வேண்டாதவர், திருச்சியில் இருக்கும்போது நமக்கு ஒன்றுமே ரூம்லாம் போடலை. அப்போ இவர் ஏதாவது செஞ்சானா வெறுப்பு. இப்போ இதை தான் எனக்கு வந்து பாடங்கள் கற்றுக்கிறதுல தான் வாழ்க்கை பாடம் தான். 1918 அந்த டைரக்டர் வெங்கட்னு வந்திருக்காரா என்னன்னு தெரியல, இந்த ஒய்ஜி மகேந்திரா ட்ராமா என்ன சார் இதுதான் நியாயமா சார்னு ஒரு ட்ராமா போடுவாங்க. அதில் என்னென்னா, பொய்யான சாட்சி சொல்லி ஒரு ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அதுதான் கதை. அது எப்படி எடுத்துருக்காங்களோ, ஆனால் அந்த தீம் வந்து எனக்கு பிடிச்சது. அதே போல் மனிதர்கள் சாட்சியை நம்பி என்னமோ பண்ணுறீங்க, கிராஸ்லாம் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டர் எவிடன்ஸை எடுக்கணும்னா அப்போ என்ன சொல்லிச்ச கம்ப்யூட்டர், ஒரு 8 கொஸ்டின் தரேன், 8ல் தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. நீங்கள் யாரோ சொன்னால் கேட்பீங்க. இந்த 8 கொஸ்டின் அது கேட்டதை நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கேட்டது, இந்த ஹேஷ் வேல்யூன்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்களே. இப்போ சிஆர்பிஎஸ்சியில் ஷெட்யூல் இருக்குது. ஷெட்யூலுங்கிறது என்ன? சட்டத்தில் வந்தது தான் ஷெட்யூலில் வரணும், சட்டத்தில் இல்லாத ஷெட்யூலில் எப்படி வரும்? இந்த ஹேஷ் வேல்யூயை பற்றி, ஏன்னா இவர் சட்டமே வந்திருக்காருங்க, யார் சித்தன் அந்த சட்டத்தையே படிச்சுக்கிட்டே இருப்பார், அதுதான் அவரை வர சொன்னது. இப்போ அந்த ஹேஷ் வேல்யூயை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் அதை பற்றி உள்ளே சொல்லவே இல்லை. ஃபார்மில் வருது, உள்ளே சொல்லலை, ஃபார்மில் வருது. ஒய் அண்ட் ஹவு வாஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹேஷ் வேல்யூ இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஷெட்யூல் when it is not mentioned in the act. இதெல்லாம் இப்போ அந்த அறிவார்ந்த இவங்கெல்லாம் பேச போகிறாங்க. அடுத்தது ஹேஷ் வேல்யூன்னு எடுக்கிறோம். என்னை கூட கிராஸில் போது என்னை சீஃபில் கூட கிராஸில் தான் நிறைய பேசுவேன். நான் ஹேஷ் வேல்யூ எடுத்தீங்களா? நான் என்ன அனலைஸாக பண்ணேன்? சிஆர்பிஎஸ்சில் என்ன சொல்லியிருக்கேன், போனால் ஹார்ட் டிஸ்க்கை சீஸ் பண்ணு சொல்லி ஹேஷ் வேல்யூ எடுக்கணும்னு சொல்லியிருக்கா? ஹேஷ் வேல்யூ எதுக்கு எடுக்கணும்னா, ஒரு பொருளை வந்து ஒரிஜினலில் வந்து சாஸ்திரி சார் வந்திருக்காரு, ஒரிஜினல் அனலைஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஹேஷ் வேல்யூ எடுத்து 2 கம்பேர் பண்ணுவோம். இதுவும் அதுவும் ஒன்று தான். இப்போ இதை அப்போ தான் இந்த ஹேஷ் வேல்யூ. இதை எலக்ட்ரானிக் ரெக்கார்டு ஹேஷ் வேல்யூன்னா, நான் பார்க்குறேன்ல, மனிதன் பார்க்குறான், நான் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறான், அதுக்கு ஹேஷ் வேல்யூ எடுத்தீங்களா? அதுக்கு எடுக்கல. அதெல்லாம் ஒத்துக்கிறீங்கல்ல. இப்போ எனக்கு மட்டும் என்ன உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்பேரிட்டி? எனக்கு என்ன சொல்கிறீங்க, இவர் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ஹேஷ் வேல்யூ எடு. இப்போ ஹேஷ் வேல்யூ எடுக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. எதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, ஈஸியாக அக்யூட்டல் வாங்குறது. ஹேஷ் வேல்யூனா இப்போ எடுக்கிறீங்க, எந்த பொருளும் அது மாதிரி அது எதுவாக இருந்ததோ அது மாதிரி இருக்க போகிறதில்ல. எங்கே ஸ்டோரேஜ் இருக்குது, அந்த கரெக்டான ஸ்டோரேஜ். ஒரு பென் ட்ரைவை சீஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அதில் ஹேஷ் வேல்யூ எடுத்துட்டீங்க. அது இப்போ நான் 2007 கேஸு இன்னும் எவிடன்ஸுக்கு வரல. இப்போ எத்தனை வருஷம் இன்னும் வரல. அப்போ இது என்ன ஃபேட்டு? இப்போ அப்படி பார்க்க போனால் அப்போ ஹேஷ் வேல்யூ எடுக்க அட்வொகேட் வந்து, சார் இது ஒரு ஹேஷ் வேல்யூ அப்போ சொல்லியிருக்கா, எடுங்க, எடுத்தால் அப்போ கேஸ் அக்யூட்டல். அப்போ கேஸ் அக்யூட்டலில் நோக்கி போகிறீங்களா? இப்போ என்னென்னா, சட்டங்கள் ஏற்றும்போது ப்ராக்டிக்கலில் பார்க்கல. ஹேஷ் வேல்யூ அது ஏன்னா நான் பார்த்தேன்னு வச்சுங்களேன், இந்த சம்பவத்தை பார்த்தேன், அது நான் ஞாபகமாக இருந்தேன். இப்போ நான் பாதி மறந்துடுவேன். இப்போ ஒய்ஃபுனா கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பேன், பாதி மறந்துடுவேன். அப்போ இதை வந்து கரெக்டாக சொல்லணுமா? அதுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களா? அதனால் ஹேஷ் வேல்யூ, அதனால் என்ன சொல்கிறேன், எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் மைட் சேஞ்ச் காசிங் ஹேஷ் வேல்யூ டிஸ்கிரிமினேஷன் டூரிங் ட்ரையல். அதுக்கு தான் இந்த ஹேஷ் வேல்யூ பற்றி பேசுகிறதுக்கு தான் மிஸ்டர் கிருஷ்ணா சாத்தி வர வச்சிருக்கு. அவரே ஃப்ளைட்டில் அவரே பணம் போட்டு டிக்கெட் போட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வந்துட்டார். வாட் ஹேப்பன்ஸ் டு இஃப் த கேஸ் இஃப் த ஹேஷ் வேல்யூ ஈஸியாக அக்யூட்டல் வாங்கிக்கலாம் சைபர் கிரைமில், ஒன்றும் வேண்டாம். யுவர் ஆனர் ஹேஷ் வேல்யூ சொல்லியிருக்கார், இப்போ இந்த ஹேஷ் வேல்யூ எடுங்க, எடுத்து பார்த்தேன், கேஸு போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதை பண்ண. அடுத்தது கம்ப்யூட்டர் அவுட்புட்னா என்ன? 2 இருக்குது. சாஃப்ட் காப்பி இருக்குது, ஹார்ட் காப்பி இருக்குது. 2 இருக்கா? ஹார்ட் காப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட்டு, அதுதான் மனிதன் பார்க்கலாம், ஜட்ஜு பார்க்கணுன்னா. அதை சாஃப்ட் காப்பியை பார்க்கணுன்னா மறுபடியும் அதை
பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுவும் வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டு தான். வந்து ஜட்ஜு பார்க்கணும், இல்லை கேட்கணும், அப்படி தானே அது வர முடியும். இதை எப்படி பார்க்க முடியும்? இப்போ ஹேஷ் வேல்யூ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ஹேஷ் வேல்யூ எலக்ட்ரானிக் ரெக்கார்டு ஹேஷ் வேல்யூ எடுத்துருக்கீங்க எங்கள் கம்ப்யூட்டரில். இப்போ நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அப்போ டிஃபென்ஸ் வந்து சார் இதுக்கு ஹேஷ் வேல்யூ எடுங்க. அப்போ கம்ப்யூட்டரை பிரிண்ட் அவுட்டை மறுபடியும் அதை மாற்றி ஹேஷ் வேல்யூ எடுக்கலாம். பட் எடுத்தால் மாறுதலாக வரும், அதுலேயும் கேஸ் உருப்படாமல் போயிடும். அப்புறம் வந்து ஒரு ஃப்ரேஸு நான் கூட தட்டு மாதிரி சொன்னேன் பாருங்கள். 63(4) state the information should be to the best knowledge and belief of the signer. இப்போ நான் சொன்னேன்ல, என்னுடைய சொந்தங்கள் யாரும் ஐபி கொடுத்ததில்லைன்னு. எனக்கு தெரிந்த வரைக்கும் என்னுடைய, ஆனால் நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சுதான் நான் மறைக்கலை. எங்கள் சொந்தக்காரங்களோ என்னுடைய நண்பர்களோ யாரும் ஐபி கொடுத்ததில்லைன்னு சொன்னேன். நீங்கள் பாலுக்கு அவர் ரிலேட்டிவ் ஒருத்தர் கொடுத்துருக்காரியா, நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரியாதுல்ல. அதை தான் அந்த சட்டத்தில் நல்லா தான் சேர்த்துருக்காங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டில் வரும்போது அதை விட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, அடுத்தது பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃப்ரேஸ். அது போட்டேன், வாட் இம்ப்ளிகேஷன் டஸ் திஸ் ஹேவ் ஃபார் எவிடன்ஸ் ரிலையபிலிட்டி ஃப்ரேஸ். அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃப்ரேஸ் செக்ஷன் அது பண்ணலாம், அது பெஸ்ட்டு. இப்போ இதை செக்ஷனில் விட்டுட்டாங்க ஃபார்மெட்டில். அடுத்தது வந்து மென்ஷனிங் சீரியல் நம்பர் லீட் ஆஃப் த டிஃபென்ஸ். இப்போ இதுலேருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்க டிவைஸில். இப்போ பிளட்டு, இப்போ ஒரு இவர் வந்திருக்கார், யார், ஜெயபிரகாஷ் வந்திருக்கார். இப்போ ரோடு ஆக்சிடென்ட் பிளட்டு ஹியூமன் பிளட்டாக என்னென்ன கண்டுபிடிக்கும், அதில் வந்து குரூப் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா சார்? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன் நான். தண்ணியா, சரி, அதோ ரைட்டு. இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொன்னேன், பெஸ்ட் ஆஃப் நாலேஜ்னா கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்தேன். இப்போ என்னென்னா, நீ மனிதன் பார்க்குற சாட்சி கண்ணால் பார்த்துட்றான்ல, கம்ப்யூட்டரை அந்த இதில் நான் என்னுடைய லேப்டாப்பில் பார்க்குறேன். எனக்கு ஒரு த்ரெட்டனிங் மெயில் வந்துருக்கு, நான் பார்க்குறேன்ல, இந்த டிவைஸில் இருக்கிற அந்த நம்பரெல்லாம் போடுன்னா இந்த ட்ரையல் 10 வருஷம் வரைக்கும் நான் அந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அவர்கிட்ட லேப்டாப்பே கிடையாது. இப்போ என்னக்கிட்டே கேட்குறாங்க, சிபிசிஐடியில் நீங்கள் அதை எல்லாமே அப்போ லேப்டாப் தான் யூஸ் பண்ணி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியிருப்பேன். அப்போ என்ன லேப்டாப் வச்சுருந்தீங்க, என்ன லேப்டாப், இப்போ என்ன வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஒரு தடவை பார்த்து அப்போ என்ன லேப்டாப் வச்சேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் சிடியில் எழுதியிருக்கலான்னு வேறு, இதெல்லாம் தேவையில்லாத இது. அப்போ நீங்கள் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க. நான் கம்ப்யூட்டர் பார்த்த மாதிரி சொல்லுவேன், மற்றதெல்லாம் எனக்கு சரியாக இருந்தால், எனக்கு பேட்ரி கீட்ரு கரண்ட்டு எல்லாமே இருந்தால், வைரஸ் வராமல் இருந்தால். ஆனால் இந்த சீரியல் நம்பர் சொல்கிறதுங்கிறது ஹவு லாங் வில் த டிவைசஸ் பி ரீடைன், இதெல்லாம் பார்த்தாங்களா? நீ சொல்லிட்ட. அப்போ டிஃபென்ஸ் கேட்பான்ல, நீ இந்த மாதிரி போட்டிருக்காரு, அது அந்த கொண்டு வந்து அதை பாருங்கள், அந்த நம்பர் இருக்குது, அவர்கிட்ட கம்ப்யூட்டரே கிடையாது சார் அப்படிம்பாங்க. அப்புறம் காஸ்ட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறதுக்கே எழுத முடியல சில பேர். கம்ப்ளைண்ட்டு பேப்பர் வாங்கினா ஸ்டேஷன்லேயும் காசு இல்லைன்னு நம்மளை பேப்பர் வாங்கிட்டு வரோம், அது வேறு விஷயம். அப்போ ஒரு புவர் பீப்புள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இப்போ இவனை போய் எக்ஸ்பர்ட்டு கைத்தாங்கன்னா, எக்ஸ்பர்ட்டு நான் கால் மேலே கால் போட்டு 10,000 கட்டால் அது எப்படிங்க அது எவிடன்ஸ்? ஒரு இழவும் வேண்டாங்க, விட்டு தள்ளிங்கன்னு விட்டுருவாங்க. அப்புறம் ரிலையபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் வர்சஸ் ஹியூமன் விட்னஸ். இதை எதை நம்புறீங்க? அதான் நான் சொன்னேன்ல, கம்ப்யூட்டர் பார்த்தபடி ரெக்கார்ட் பண்ணுறதுங்க. நீங்கள் செக்யூரிட்டின்னு போட்டிருக்கீங்கள, பாதி நேரம் தூங்கிடுவான். என்னையா நடந்ததுன்னா தூங்கிடுவான். ஆனால் தூங்காமல் மற்றதெல்லாம் இருந்ததுன்னா சிசிடிவி எப்படி பாரு. இப்போ மோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் என்னதில் நடக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். அப்போ என்ன இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துறீங்க, ஆனால் என்ன நீதிமன்றத்துக்கு போக விடாமல் பண்ணி குற்றவாளிகளை தப்பிக்க விடுறீங்க. இதை வந்து ஒரு தீர்வான சிம்பிளிஃபை பண்ணும். இதனுடைய கருத்தரங்கத்தோட கருத்து என்னென்னா, சிம்பிளிஃபை பண்ணுங்க, இந்த ரெண்டையும் நீக்கிடுங்கன்ற. அதில் ஒன்றும் கொலையே விழுந்துடாது. எதை நீக்கிடுங்க, ஹேஷ் வேல்யூ வேண்டாம், இதெல்லாம் நான் சம்பாதிச்சுடுவேன். ஹேஷ் வேல்யூ நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு நான் ஹேஷ் வேல்யூ எடுத்து தரேன்னு சொல்லி அப்புறம் எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட் போட்டு நான் 10,000 ரூபா போர்டு போட்டுருவேன். ரெண்டுமே எக்ஸ்பர்ட்டு. ஏங்க கிரிமினல் கேஸில் போலீஸ்காரன் இது பண்ண போகிறான், இது எதுக்குங்க எக்ஸ்பர்ட்டு? இப்போ என்னுடைய கேஸிலெல்லாம் அவங்க வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் ஓப்பன் சொல்லுவேன், நான் தான் பிரிண்ட் எடுப்பேன், நானே தான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். அது அப்போ என்ன பண்ணும் சார், நாவி கூடவே இருந்தான்னு நான் எப்போ கூட நல்ல என் நண்பர் யாருன்னு கேளுங்க, அவர் கிருஷ்ணராஜ் சாஸ்திரி, நாவி, அப்போ அது டெல்லியில் எல்லாவரையும் வந்து ஷைனஸே கிடையாது. எனக்கு தெரியாதுங்கிறத தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். நான் தெரிஞ்சதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், சித்தண்ணை கூட சொல்ல முடியாது. சித்தண்ணை வந்து லாவில் எக்ஸ்பர்ட்டு, ஏதாவதுனா அவரை கேட்குறது. புரியுதா உங்களுக்கு? அதனால் இதை வந்து அதுக்கு தான் ஜட்ஜஸ் 2 பேருமே சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்டை அதிகமாக இன்வால்வ் பண்ணுங்கன்னு. ஏன்னா திங்கிங் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின்ஸை அப்படி பறக்கணும்.
கொஸ்டின் ஃபார்மே அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, கொஸ்டின் ஃபார்மே எடுத்துகிட்டு போயிட்டால் ஒருத்தர் கூட வசூல் பண்ணலாம். இந்த வாரம் நீல கண்டன் இருக்கார், உங்களை விட மாட்டார். கொஸ்டின் ஃபார்மை வாங்கிடுவார், ஃபீட்பேக் ஃபார்மும் வாங்கிடுவார். இது திறம்பட இந்த சைபர் சொசைட்டி நல்லா நடக்கணும். நாங்கள் சில பேர் சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் என்னங்க 65 GB, இதே டாப்பிக்கை மாற்றுங்க சார், நீங்கள் டாப்பில் போகலான்னாங்க. டாப்பில் போகிறது யாருங்க சார்? டாப்பில் போகிறது யார்? அப்போயே பட்டுக்கோட்டை பாடியிருக்காரு, காண்பதற்கு ஒரு உருப்படியாக இருப்பது கெடுப்பது நான் குரங்குன்னு சொல்ல மாட்டேன் குணம். இது போய் மேலே உட்காந்து என்ன பண்ண போகுது? டாப்பிக்கை மாற்றி பார்த்தீங்கல்ல, என்ன தேவையோ ஜட்ஜு 2 பேரும் போட்டாங்க. இப்போ இந்த சப்ஜெக்டு தேவை. சீனியர் அங்கே புக் பண்ணும்போதே அங்கேருந்து ஃபோன் பண்ணேன், சார் நான் புக் பண்ண போகிறேன், பண்ணுங்க சார் பார்த்துக்கலாம். அப்படி தான், எதுக்கு பார்த்துக்கலான்ற எல்லாத்துக்கும் பார்த்துப்பார் அவர். அதுமாதிரி நிறைய நல்லவர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த சட்டத்தை நீங்கள் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நன்றி.